கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த அருமையான ஜாய் டிவி தொலைக்காட்சியினர்களுக்கு என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்திலே என் அன்பின் வாழ்த்து தெரிவித்துக் கொள்கிறேன். இது உங்கள் ரெகபோத் நேரத்தின் வாயிலாக உங்களை சந்திப்பதிலே நான் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறேன். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராகிய தேவன் நம்மை மட்டும் நடத்தி தம்முடைய கிருபையினாலும் இரக்கத்தினாலும் நம்மளை அவருடைய காருண்யத்தினால் நடத்தி கொண்டு வந்திருக்கிறார். ஆகவே இந்த நாளிலும் ஆண்டுடைய நாம மகிமைக்காக ஒரு வசனத்தை நாம் தியானித்து அதனுடைய பகுதிகளெல்லாம் நாம் தியானித்து தேவ நாம தினம் உயர்த்த போகிறோம். இந்த தொலைக்காட்சியின் வாயிலாக இந்த வார்த்தையை கேட்கிற ஒவ்வொருவருக்கும் இது பிரயோஜனமாக இருக்குது. நான் கர்த்தருக்குள்ளே நான் விசுவாசிக்கிறேன். மீகா தீர்க்கதரிசன புஸ்தகம் 7ஆம் அதிகாரம் 15ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று. இன்றைக்கு ஆண்டவர் உங்களோடு பேசுகிறார். உங்களுக்கு ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய போகிறார். நீங்கள் நெடுநாளாக ஒருவேளை இந்த 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் வந்திருக்கலாம். நீங்கள் இந்த நாட்களில் என்ன எனக்கு ஒரு அதிசயம் நடக்கப் போகிறது, 6 மாதங்கள் முடிந்து விட்டது, இந்த 7வது மாதத்தின் கடைசி வாரத்தில் எனக்கு என்ன அற்புதம் நடக்கும், என்னோடய வாழ்க்கையில் இன்னும் அற்புதம் நடக்கவில்லை என்று சொல்லி நீங்கள் இப்படியாக யோசித்து கொண்டிருக்கலாம். ஆனால் இந்த வசனத்தினுடைய முதல் பகுதி சொல்லுகிறது, நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளிலே நடந்தது போலவே. உங்களுடைய வாழ்க்கையினுடைய தொடக்கத்தை நாட்களிலே அல்லது நீங்கள் ரட்சிக்கப்பட்ட நாட்களிலே, நீங்கள் தேவனை ஏற்றுக்கொண்ட நாட்களிலே உங்களை அழகாக நேர்த்தியாக இந்நாள் வரைக்கும் உங்களை நடத்தி வந்த தேவன் இன்றைக்கு உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். நான் அந்த நாளிலிருந்து நடத்தி உன்னை அதிசயமாக நடத்தி வந்த தேவன் இனிமேலும் உன்னை அதிசயத்தை காண பண்ணும்படியாக உன்னை நடத்துவேன் என்று உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். உங்கள் வாழ்க்கையிலே இனி வரப்போகிற அதிசயங்கள் எல்லாம் இதுவரைக்கும் நீங்கள் பார்த்திடாத கண்டிடாத ஒரு மேன்மையான ஒரு அதிசயத்தை கர்த்தர் செய்ய விரும்புகிறார். ஆகவே உங்கள் இருதயத்துக்குள்ளே நீங்கள் தீர்மானித்துக் கொள்ளுங்கள், இந்த வார்த்தை கேட்கிறவர்களிலே கர்த்தர் சொல்ல உன்னை அதிசயத்தை காண பண்ணுவேன் என்று உங்களுக்கு வாக்குத்தத்தங்களை கொடுக்கிறார். நீங்கள் அதிசயத்தை காணப்போகிற நாட்கள் நெருங்கிவிட்டது. இதுவரைக்கும் நீங்கள் உங்கள் இருதயத்துக்குள்ளே இனிமேல் நடக்காது என்று நீங்கள் முடிவு செய்த விஷயங்கள் எல்லாம், இனி அவ்வளவுதான் முடிந்தது என்று நினைத்த விஷயங்கள் எல்லாம் ஆண்டவராகிய தேவன் ஒரு அதிசயத்தை செய்ய போகிறார். அந்த அதிசயம் எப்படி இருக்குன்னா, உங்கள் இருதயத்துக்கு ஒரு வித்தியாசமாக இருக்கும். நீங்கள் நினையாத ஒரு வாசலுக்குள்ளே நீங்கள் பிரவேசிக்க போறீங்க. உங்கள் சிந்தைக்கு எட்டாத நன்மைகளை அவர் செய்ய உங்களுக்கு ஆயத்தமாக இருக்கிறார். ஆகவே என் அன்பு பிரியமானவர்களை கர்த்தர் சொல்கிறார், உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் உங்களுக்கு வாக்கு பண்ணுகிறார். இனி உங்களுக்கு எல்லாவற்றிலும் அதிசயம் நடக்க போகிறது என்று கர்த்தர் உங்களோடு கூட பேசிக் கொண்டிருக்கிறார். என்ன அதிசயங்களை காண பண்ணுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். முதலாவதாக ஒரு 3 முக்கியமான காரியங்களை உங்களுக்கு கர்த்தர் செய்ய போகிறார். உங்கள் வாழ்க்கையில் 3 முக்கியமான அதிசயங்களை அவர் செய்ய விரும்புகிறார். ஆகவே நீங்கள் வார்த்தையை கேட்கிற இந்த வேளையிலே உங்களுடைய இருதயத்துக்குள்ளே கர்த்தர் சொல்லுகிற காரியம் நீங்கள் அதிசயப்படுவீர்கள், அதிசயத்தை நீங்கள் காண்பீர்கள் என்று கர்த்தர் உங்களோடு பேசிக் கொண்டிருக்கிறார். நீங்கள் சோர்ந்திடாமல் இந்த வார்த்தையை கவனமாய் கேளுங்கள். கர்த்தர் உங்களுக்கு மிகுந்த அற்புதம் செய்வார். முடியாதவைகளை முடிய செய்து அதிசயங்களை பண்ணுவார். முடியாதவைகளை முடிய செய்து அதிசயங்களை பண்ணுவார். ஹல்லேலூயா. ஆண்டவராகிய தேவன் முடியாதவைகள் அப்படின்னு சொன்னா எதுவுமே முடியாது, இது நடக்கவே நடக்காது, ஒரு காலம் நடக்காது, இனி இது நடக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது என்று சொல்லுகிற விஷயத்தில் ஆண்டவர் உங்களுக்கு அதிசயத்தை பண்ண போகிறார். ஹல்லேலூயா. லூக்கா 1ஆம் அதிகாரம் 37ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. லூக்கா 1:37 அப்படியாய் எழுதப்பட்டிருக்கிறது. ஏன் இந்த வார்த்தையை இந்த தூதன் இப்படி சொல்லுகிறான் என்று சொன்னால், இந்த மரியாளுக்குடைய வாழ்க்கையிலே தேவனாகிய கர்த்தர் செய்கிற ஒரு மிகப்பெரிய அற்புதம். அவள் சொல்லுகிறார், தூதன் தோன்றின உடனே நான் இன்னும் புருஷனை அறியவில்லை என்று சொல்லும் பொழுது உன்னதத்திலிருந்து ஒரு மேன்மையான அபிஷேகம் வரும். ஆகவே அது நிமித்தம் உனக்கு ஒரு பிறப்பு உண்டாகும் என்று சொல்லும் பொழுது அவள் சொல்லுகிறார், இதெல்லாம் எப்படி நடக்கும், இது என்ன ஆச்சரியமா இருக்கு, இது நடக்கிறதுக்கான வாய்ப்புகள் கிடையாது, நீங்க சொல்லுகிறது நம்புகிற மாதிரியே இல்லையே என்று சொல்லி அவள் இருதயத்தை அவள் யோசித்துக் கொண்டிருக்கும் பொழுது தூதன் சொல்லுகிறான், தேவனாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. ஹல்லேலூயா. நம்முடைய ஆண்டவராகிய தேவனாலே எல்லாம் கூடும், நம்முடைய ஆண்டவரால் எல்லாம் முடியும். எந்த விஷயம் உங்களுக்கு நடக்காது என்று சொல்லுகிறார்களோ அந்த விஷயத்தை நடக்க பண்ணதான் ஆண்டவர் இருக்கிறார். ஆகவே நீங்கள் உங்கள் இருதயத்திலே இன்றைக்கு ஒரு முடிவெடுத்துக் கொள்ளுங்க, தேவனால் எல்லாம் முடியும், தேவனால் எல்லாம் ஆகும் என்று சொல்லி நீங்கள் ஆண்டவரை முழு நிச்சயமாக நம்ப வேண்டும். ஒரு மரியாள் ஒரு கன்னி பெண், அவங்களுக்கு திருமணமாகவில்லை. யோசேப்பினிடத்திலே தூதன் பேசியிருக்கிறான், அவன் இன்னும் பிரயாணப்பட்டு வரவில்லை. ஆனால் அவள் கர்ப்பத்தை சுமப்பாள் என்று சொல்லும் பொழுது
அந்த இருதயத்துக்குள்ளே மிகுந்த ஒரு கலக்கம் இருந்திருக்கலாம். ஒருவேளை அவளுடைய இருதயத்தில் இது சந்தேகமாக இருந்திருக்கலாம். இது எப்படி நடக்கும், உலக பிரகாரமாக எப்படி நடக்கும் என்று சொல்லி அந்த மரியாளுக்குள்ளே இப்படியாக தோன்றியிருக்கலாம். ஆனால் ஆண்டவருடைய நாம மகிமைப்படும்படியாக, ஆண்டவர் இந்த மரியாளுக்கு ஒரு அற்புதத்தை செய்து காட்டும்படியாக, தேவன் தம்முடைய தீர்மானத்தை நிறைவேற்றும்படியாக, நமக்காக உலக இரட்சகரை உலகத்துக்கு கொடுக்கும்படியாக ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வார்த்தையை அழகாக தூதனை கொண்டு எல்லாம் என்னால் ஆகும் என்று சொல்கிறார். ஆகவே உங்களுக்கு ஒருவேளை இப்பொழுது இந்த செய்தியை கேட்டுக்கொண்ட வேளையிலே ஒன்றுமே முடியாது, இது நடக்கவே நடக்காது என்று சொல்லுகிற இந்த சூழ்நிலை நீங்கள் இருப்பீங்க என்று சொன்னால், ஆண்டவர் இன்றைக்கு உங்களுக்கு ஒரு பெரிய அற்புதத்தை செய்ய போகிறார். தேவனால் எல்லாம் கூடும் என்று நீங்கள் விசுவாசிக்க வேண்டும். தேவன் உங்களுக்கு பெரிய காரியங்களை செய்ய போகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 14ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ உற்பத்தி காலத்திலே உன்னிடத்தில் திரும்பி வரும் பொழுது சாராளுக்கு ஒரு குமாரன் இருப்பான் என்று அங்கு எழுதப்பட்டிருக்கிறது. ஆண்டவருடைய வார்த்தை அழகாய் சொல்லுகிறது. ஆதியாகமம் 18:14 சொல்லுகிறது, கர்த்தரால் ஆகாத காரியம் ஒன்றோ மறுபடியும் நான் உன்னை பார்க்க வரும் பொழுது சாரால் ஒரு குமாரனோடு கூட இருப்பார். ஹல்லேலூயா! எவ்வளவு பெரிய தேவன் பாருங்க. ஆண்டவர் பேசிக் கொண்டிருக்கும் பொழுது சாரால் நகைக்கிறார். அவளுக்கு நல்லா தெரியும், நான் கிளவி, எனக்குரிய எல்லா காரியம் முடிந்து விட்டது, இனிலாம் பிள்ளை பிறக்கிறதுக்கு வாய்ப்பே கிடையாது. ஆண்டவர் அங்கே ஒருவேளை நான் வந்து உனக்கு குழந்தையை கொடுப்பேன்னு சொல்லலை, நான் ஒருவேளை நான் உனக்கு அங்கே வந்த பிறகு ஒரு அதிசயத்தை செய்து கொடுப்பேன்னு சொல்ல, நான் திரும்பி வரும் பொழுது, அப்படின்னா அவர் எப்பொழுது மறுபடியும் திரும்பி வருவாரோ அந்த இல்லத்துக்கு, சாராளையும் ஆபிரகாமையும் சந்திக்க இல்லத்துக்கு எப்பொழுது வருவாரோ அப்பொழுது ஒரு குமாரன் இருப்பான் என்று எழுதப்பட்டிருக்கு. ஹல்லேலூயா! இன்றைக்கு இந்த செய்தியை கேட்டுக்கொண்டிருக்க வேளையிலே எனக்கு பிரியமான என் அன்பு சகோதரிகளே, சகோதரர்களே, பல வருஷங்கள் நீங்கள் திருமணமாய் பல வருஷங்கள் குழந்தை பாக்கியம் இல்லாமல் இருப்பீர்கள் என்று சொன்னால் உங்களுக்கு ஒரு அதிசயத்தை அவர் செய்வார் என்று இன்றைக்கு வாக்கு பண்ணுகிறார். மரியாளுடைய வாழ்க்கையிலே தேவனால குழந்தைக்காரி ஒன்றுமில்லை சொன்ன கர்த்தர், சாராளுடைய வாழ்க்கையில், ஆபிரகாமுடைய வாழ்க்கையிலே கர்த்தரால குழந்தைக்காரி ஒன்று உண்டோ என்று சொன்ன கர்த்தர், ஒரு உற்பத்தி காலகட்டத்திலே நிச்சயமாக பிள்ளை இருக்கும் என்று சொன்ன தேவன் இன்றைக்கு சொல்ல, ஒரு நாள் வருகும் உனக்கென்று தீர்மானிக்கப்பட்டிருக்கிற, உனக்கு முன்குறிக்கப்பட்டிருக்கிற நாள் இதுதான். ஆண்டவருடைய கர்ப்பப்பையை இன்றைக்கு தொடுகிறதை நான் பார்க்கிறேன். இன்றைக்கு ஒரு அதிசயத்தை உனக்கு செய்ய போகிறார். உன் கண்களாலே பெரிய ஆச்சரியம் நடக்க போகிறது. அநேகர் உன்னை குறித்து இனி நடக்கவே நடக்காது, இது முடியாது என்று சொல்லி எல்லாரும் உன்னை கைவிட்டு உன்னை அற்பமாய் எண்ணி பேசிக் கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், என்னாலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை, உன்னை அதிசயத்தை நான் காண பண்ணுவேன். உன் கண்கள் அதிசயத்தை காண போகிறது. உன் கண்கள் அதிசயத்தை கண்டு தேவனை உயர்த்த போகிறது. எனக்கு பிரியமான என் அன்பு குடும்பத்தாரை கத்தச் சொல்லுகிறார், நீ மருத்துவரிடத்தில் போய் ஒருவேளை எல்லாம் இழந்து போயிருக்கலாம். இனி மருத்துவர் சொல்லலாம், உனக்கு ஒருவேளை ஒரே ஒரு டியூப் தான் இருக்கு, இனி பிள்ளை பிறக்க வாய்ப்பில்லை, அல்லது கர்ப்பப்பையில் பிள்ளையை சுமக்கிறதுக்கான அந்த பலனில்லை என்று சொல்லியிருக்கலாம். ஆனால் ஆண்டவர் சொல்லுகிறார், அவன் நிச்சயமாக ஒரு நாள் வருகிறது. ஒருவேளை இந்த செய்தி கேட்டுக்கொண்ட வேலையை கத்தச் சொல்லுகிறார், ஒரு நாள் வருகிறது உன்னுடைய வாழ்க்கையில எல்லாரை போல நீ பிள்ளையை சுமந்து தேவனை உயர்த்தபடியாக கர்த்தர் பெரிய கரை செய்வார். எல்லாம் முடிது என்று சாரால் நகைக்கும் பொழுது ஒரு குமாரனோடு இருப்பாய் என்று கத்தச் சொல்வார் என்று சொன்னால், இன்றைக்கு உன் வாழ்க்கையில எந்த பலத்தோடு இருக்கிறாயோ அந்த பலனை மிகவும் பெருக பண்ணி உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுத்து உன் வாழ்க்கையை கட்ட ஆண்டவராகிய இயேசுவாலே முடியும் என்பதை நீ முழு நிச்சயத்தோடு நம்பும் பொழுது உங்களை அதிசயத்தை அவர் காண பண்ண அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, இந்த வார்த்தையை நம்ம சற்று கவனமாய் பார்க்கும் பொழுது, ஆதியாகமம் 18:14 பார்க்கும் பொழுது அவர் சொல்லுகிறார், ஒரு உற்பத்தி காலத்தில் உன்னிடத்திற்கு நான் திரும்பி வரும் பொழுது, ஒரு உற்பத்தி காலத்தில் திரும்ப உன்னிடத்தில் வரும் பொழுது, ஒரு திட்டம் பண்ணின ஒரு நாள் இருக்கும், ஒரு திட்டம் பண்ணின ஒரு டைம் இருக்கும். அந்த நேரம் வரைக்கும் விசுவாசத்தை விட்டுறாதீங்க, தளர்ந்து போயிடாதீங்க, இனி நடக்காதுன்னு மனசை தீர்மானிச்சிடாதீங்க. ஆண்டவர் எனக்கு தருவார், எனக்கு தாமதிக்கிறவர் நன்மைக்கு தாமதித்துட்டு இருக்கிறாரு, நிச்சயமா எனக்கு கொடுப்பார் என்று இன்றைக்கு நீங்கள் நம்பும் பொழுது கர்த்தர் உங்களுக்கு பெரிய அதிசயத்தை அவர் செய்ய வல்லவர் இருக்கிறார். முதலாவதாக முடியாதவர்களை முடிய செய்த அதிசயங்களை காண பண்ணுவார். இரண்டாவதாக இழந்ததை திரும்பி கொடுத்து அதிசயங்களை காண பண்ணுவார். லூக்கா 19ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார் என்று. ஹல்லேலூயா! இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமாரன் வந்திருக்கிறார்.
நம்ம எதையெல்லாம் இன்றைக்கு இழந்திருக்கிறோம், என்னத்தெல்லாம் இழந்திருக்கோம் நமக்கு தெரியாது. ஆனால் ஒருவேளை நீங்கள் இழந்திருக்கிற பெரிய காரியமாக இருக்கலாம், ஆண்டவர் அதை திரும்பி உங்களுக்கு கொடுப்பேன் என்று இன்றைக்கு வாக்குப்படுகிறார். ஒருவேளை நீங்கள் பிஸ்னஸில் பல பணங்களை இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்கள் குடும்பத்தில் யாரையாவது ஒருத்தரை நீங்கள் இழந்திருக்கலாம், ஒருவேளை உங்களுடைய வியாபாரத்தில், உங்களுடைய தொழிலிலும், உங்கள் வியாபாரமாகிய காரியங்களிலும், உங்களுடைய முன்னேற்றத்துக்கு ஏதோ ஒரு விஷயத்தை நீங்கள் பணம் செலுத்தியிருப்பீங்க, அதை நீங்கள் இழந்திருக்கலாம். ஆனால் இன்றைக்கு ஆண்டவர் சொல்கிறார், இழந்து போனது திரும்பி கொடுத்து உங்களை அதிசயம் காணப்படணும். எப்படி இழந்து போனது திரும்பி கிடைக்கும் அப்படின்னு சொன்னால், இந்த வார்த்தையை நீங்கள் விசுவாசிக்கும் பொழுது, இந்த வார்த்தையை நீங்கள் நம்பும் பொழுது, இந்த வார்த்தையை உங்களுக்குள் செயல்படும் பொழுது இழந்து போனதெல்லாம் கர்த்தர் கொடுப்பார். அதிசயங்களை காண பண்ணுவேன் சொன்னீர் ஆண்டவரே. எப்படி என்னுடைய வாழ்க்கையில் இதெல்லாம் இழந்து போயிருக்கேன், எப்படி எனக்கு அதிசயம் நடக்கும் என்று இங்கே உண்மையாய் ஆண்டவர் நோக்கி நீங்கள் கூப்பிடும் பொழுது, இழந்து போனதை தேடவும் ரட்சிக்கவும் மனுஷகுமார் வந்திருக்கார் என்று சொன்னால், இந்த உலகத்தில் நம்ம எல்லாரும் ரட்சிக்கப்படும்படியாக, நம்ம எல்லாரும் தேவனுடைய அந்த மீட்புக்குள்ளாக வரும்படியாக நமக்காக ஒரு மனுஷகுமாரனாக இயேசு வந்திருக்கிறார். அவர் நமக்காக பிறந்துட்டார். ஆகவே தான் நம்ம எதையெல்லாம் இழந்தோமோ அதையெல்லாம் ஆண்டவர் திரும்பி கொடுக்க நமக்கு சித்தம் கொண்டவராக இருக்கிறார். இன்றைக்கு நீங்கள் எதை இழந்திருந்தாலும் கர்த்தர் உங்களுக்கு திரும்பி கொடுப்பார். ஒருவேளை நீங்கள் 10 லட்சம் இழந்திருந்தால் அதை திரும்பி கொடுக்கும் பொழுது 20 லட்சமாய் கொடுக்க அவரால் முடியும். ஒருவேளை நீங்கள் 1 லட்சம் இழந்திருந்தால் அது 2 லட்சமாய் கொடுக்க அவரால் முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கிறீர்கள். அவர் அதிசயங்களை செய்கிறார். கொடுக்கிறத அப்படியே அவர் நீங்கள் இழந்து போனதை வெறுமையாய் அதற்குரியதை மட்டும் கொடுப்பதில்லை, அதோடு கூட சேர்த்து தேவனுடைய நன்மையும் உங்களுக்கு கூடுதலாக கிடைக்கும்படிக்கு அவர் அற்புதம் செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். எனக்கு பிரியமானவர்களே, நம்ம இந்த உலகத்தில் வாழும் பொழுது நிறைய பொருளாதார விஷயங்களும் சரி, நிறைய சுகங்களை இழந்திருப்போம். நிறைய பேர் நல்ல பலன் இருந்திருக்கும், அவங்க பலசாலியாக இருந்திருப்பாங்க. ஒரு காலகட்டம் வரும் பொழுது, ஒரு சில சிக்னஸ் வரும் பொழுது அவர்கள் திடீரென்று அந்த பலத்தை இழந்திருப்பார்கள். இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே உங்கள் பலனை கர்த்தர் பெருக செய்ய வல்லவராக இருக்கிறார். இந்த வார்த்தையை கேட்கிற வேளையிலே நீங்கள் இழந்து போன பலனை மறுபடியும் கர்த்தர் உங்களுக்கு கொடுத்து உங்களை மறுபடியும் கழுகை போல சட்டையடித்து அவர் உயர எழுப்பப்பட்ட அவர் வல்லமுள்ள தேவனாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் பயப்பட வேண்டாம். ஐயோ, என் பலன் குறுகி போய்விட்டது, என்னால் நடக்க முடியல, என்னால் எழும்பி நிற்க முடியல, உட்கார முடியல, அப்படி நினைக்கவே நினைக்காதுங்க. எந்த பலனை இழந்திருந்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் எந்த பணத்தை இழந்திருந்தாலும் சரி, அது ஆண்டவராகிய தேவன் உங்களுக்கு மறுபடியும் திரும்பி கொடுக்க அவரால் முடியும். அவர் அதிசயங்கள் தேவன் உங்களை அதிசயம் காணப்படுவார். ஹல்லேலூயா. அவரால் எல்லாம் முடியும் என்பதை நம்ம மனதுக்குள்ளே நம்ம தீர்மானமாய் விசுவாசிக்க வேண்டும். அநேக நேரங்களில் நாங்கள் ஊழியத்திற்காக வெளியூர்களுக்கு நான் போகும் பொழுது என்னுடைய சரீரம் மிகுந்த பலவீனமாக இருக்கும். ஆனால் நான் கிளம்பும் பொழுது சொல்வேன், என்னுடைய வீட்டில் எனக்கு ரொம்ப டயர்டாக இருக்க முடியல, என்னோட ப்ரோக்ராம் எப்படி போய் முடிக்க போகிறேன்னு தெரியலனால் நான் அநேக நேரங்களில் சொல்லிக்கொண்டே இருப்பேன். ஆனால் முழங்கால் போட்டு செவிக்கும் பொழுது உன்னதமான தேவனுடைய வல்லமையினாலே ஒரு அதிசயம் என்ன தெரியுமா நடக்கும்? நான் கிளம்பி போய் அந்த மீட்டிங்களை கூட்டங்களை முடித்து திரும்பி நான் சென்னைக்கு வரும் மட்டும் என்னை அவருடைய அதிசயமான கரங்கள் தாங்கிறத என்னால் உணர முடியும். அதுபோல் இன்றைக்கு ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் இந்த வார்த்தையை விசுவாசிக்கும் பொழுது உங்களுக்கு புதிய பலனை கொடுக்க வல்லவராக இருக்கிறார். அவரால் எல்லாம் முடியும் என்பதை நீங்கள் நம்ப வேண்டும். ஆகவே உங்களுக்கு அதிசயங்களை காணப்பட சொல்லுகிறார். இழந்து போன எல்லாவற்றும் திரும்பி கொடுத்து உங்களை உயர்த்த அவர் நல்ல ஒரு தெய்வமாக இருக்கிறார். ஆகவே நீங்கள் கவலைப்பட வேண்டாம். யோபின் சரித்திரம் 42ஆம் அதிகாரம் 10 - 12 வரைக்கும் அங்கே பார்க்கும் பொழுது 3 வசனங்கள் எழுதப்பட்டிருக்கிறது. யோபு தன் சிநேகிதனுக்காக வேண்டுதல் செய்த போது கர்த்தர் அவன் சிறையிருப்பை மாற்றினார். யோபுக்கு முன்னிருந்த எல்லாவற்றை பார்க்கும் இரட்டதனையாய் கர்த்தர் அவனுக்கு தந்தருளினார். ஹல்லேலூயா. யோபு தன்னுடைய சிநேகிதனுக்காக, தன்னுடைய இழந்து போன சூழ்நிலை, எல்லாத்தையும் இழந்த ஒரு சூழ்நிலை, தன்னுடைய உறவுகள், தன்னுடைய பிறப்புகளை, தன்னுடைய பிள்ளைகள் இழந்த சூழ்நிலை, சொத்துக்களை இழந்த சூழ்நிலை, அவன் ஆண்டவரை நோக்கி தன்னுடைய சிநேகனுக்காக ஜெபம் பண்ணார். ஹல்லேலூயா. அப்போ நம்ம இந்த இழப்பின் மத்தியில் என்ன செய்யணும்னா, முணுமுணுக்க கூடாது. இந்த இழப்பின் மத்தியில் நம்ம சபிக்க கூடாது. இழப்பின் மத்தியில் எனக்கு என்ன ஆண்டவர் செஞ்சார் என்று அப்படி விசனமாக நம் பின்னான ஒரு வார்த்தைகளை பேசாதபடிக்கு ஆண்டவரை நோக்கி நம்ம வேண்டுதல் மற்றவர்களுக்காக ஜெபிக்கும் பொழுது யோபுக்கு கர்த்தர் எல்லாவற்றும் மறுபடியும் தந்தாராம். 11ஆம் வசனம் இப்படியே சொல்லுது, அப்பொழுது அவருடைய எல்லா சகோதரர்களும் முன் அவனுக்கு அறிமுகமான அனைவர் அவனிடத்தில் வந்து அவன் வீட்டில் அவனோடு போஜனம் பண்ணி கர்த்தர் அவன் மேல் வரப்பண்ணின சகல தீங்கி நிமித்தம் அவனுக்காக அங்கலாயித்து அவனுக்கு ஆறுதல் சொல்லி
அழகான ஒரு வார்த்தை. கூட பிறந்தவங்க, அவனுடைய இனத்தார்கள், அவனுடைய உறவினர்கள் எல்லாரும் வந்து அவனை பார்த்து சொல்லுகிறாங்களா, உன் மேலே வந்த தீங்கு ஆண்டவரே அந்த தீங்குக்காக மனஸ்தாப்பட்டு அங்கலாய்த்து உன்னை விட்டு நீக்கினார் என்று சொல்லி அவனுக்கு வந்தவங்க எல்லாரும் கிஃப்ட் கொடுத்தாங்களாம். அவனுக்கு என்ன பொன் ஆபரத்தை அவனுக்கு கொடுத்தார்கள் எழுதப்பட்டிருக்கு. ஒருவேளை ஆண்டவர் எப்படி வேணாலும் அதிசயம் செய்வார். ஒருவேளை அவன் எல்லாத்தையும் இழந்திருக்கலாம். இதெல்லாம் இழந்திருப்பான். பிள்ளைகள் இழந்துட்டான், சொத்தை இழந்துட்டான், அவன் வீட்டில் இருக்க ஆஸ்திகள், நகை, பொருள் எல்லாத்தையும் இழந்துட்டான். ஆனால் ஆண்டவர் அவனை மறுபடியும் அவனை இந்த ஆசீர்வாதத்தை ரெட்டிப்பாய் தந்த ஆசீர்வாதத்தை ஜனங்கள் பார்க்கிறாங்க. ஆண்டவர் ஏற்கனவே அவனுக்கு எழுந்து போனதை ரெட்டிப்பாய் கொடுத்துட்டார். கொடுத்த பிறகு அவன் வீட்டில் எல்லாரும் போஜன பண்ண வந்தாங்களாம். வந்த அந்த சூழ்நிலை பாருங்க, அழகாய் அவன் ஏற்கனவே ரெட்டிப்பா ஆண்டவர் கொடுத்துட்டார். வந்து போஜனம் பண்ணவங்க எல்லாரும் என்ன பண்ணாங்களா, அவனுக்கு மறுபடியும் பொருள் ஆபரணத்தை கொடுத்து அவனுக்கு நிறைய விலையுயர்ந்த பொருள்களை கொடுத்து அவனை உற்சாகப்படுத்தினார்களாம். இன்றைக்கு அப்படிதான் ஆண்டவர் அவன் எல்லாத்தையும் இழந்துட்டான்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கும் பொழுது அவன் ஆண்டவர் எல்லாத்தையும் திரும்பி கொடுத்தாருன்னு பார்க்கிறோம். ஆகவே இன்னைக்கு எல்லாத்தையும் இழந்து போயிருக்கலாம். இன்னைக்கு திடீர்னு ஆண்டவர் உங்களை ஒரு நபரை அனுப்புவார். திடீர்னு ஒரு நபர் உங்களை வீட்டுக்குள்ளே பிரவேசிப்பார்கள். திடீர்னு கர்த்தருடைய தூதனான பிரவேசிப்பான். வந்து நீ எதெல்லாம் இழந்தீர்களோ அதையெல்லாம் திரும்பி கொடுத்து உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் சந்தோஷத்திலும் சந்தோஷப்படும்படியாய் தேவன் பெரிய காரியம் செய்ய வல்லவராகவே அவர் அதிசயங்களை செய்கிறவர். யோபு இழந்தது என்ன? தன் சரீர பலனை இழந்து விட்டான், தன் சரீரத்தை சுகத்தை இழந்து விட்டான், தன் பிள்ளைகளை இழந்து விட்டான், தன்னுடைய இனங்களை இழந்து விட்டான், தன்னுடைய சொத்துக்கள், ஆடு மாடுகள் எல்லாவற்றையும் இழந்து விட்டான். ஆனால் கர்த்தர் ரெட்டிப்பாய் கொடுத்தது மட்டுமல்லாமல் அவனை சந்திக்க வந்த அவனுடைய எல்லா உறவுகளும் அவனுக்கு தங்க ஆபரணங்களை கொடுத்து ஆண்டவராகிய தேவன் அவனை மிகுந்த மகிழ்ச்சிக்குள்ளாக நடத்துகிறதை அங்கே நாம் பார்க்க முடியும். கிறிஸ்துக்குள் பிரியமானவர்களை, இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிற அந்த செய்தியின் வேளையிலே உங்களுக்கு ஒரு அதிசயம் நடக்க போகிறது. நீங்கள் தொழிலிலே இழந்து போன நன்மையை திரும்பி கர்த்தர் கொடுக்க போகிறார். உங்கள் வேலையிலே ரொம்ப நாள் வராதிருக்கிற பெண்டிங்கான சேலரியை கர்த்தர் உங்களுக்கு ஆண்டவர் அப்படியே திரும்பி கொடுப்பேன் என்று வாக்குப்படுகிறார். ரொம்ப நாள் முயற்சி எடுத்து நீங்கள் நடந்து போய்கொண்டிருக்கிற சூழ்நிலையில் ஐயோ இனி வருமா வராத, அதிகாரிகள் அங்கே போய் இங்கே போய் அலைக்கழித்துக் கொண்டிருக்கிற இந்த நேரத்தில் நீங்கள் செய்தியை கேட்டுக்கொண்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிற வேளையில் கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்காக அந்த வாசல் திறக்கப்படுகிறது. கர்த்தர் இங்கே இழந்து போனதெல்லாம் திரும்பி கொடுத்து உங்களை மிகுந்த சந்தோஷப்படுத்துவார். யோபை சந்தோஷப்படுத்தின கர்த்தர் உங்களை ஒரு நாளும் கைவிட மாட்டார். 12ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, கர்த்தர் யோபின் முன்னிலைமையை பார்க்கலும் அவன் பின்னிலைமையை ஆசீர்வதித்தார். 10,000 ஆடுகளும் 1000 ஒட்டகங்களும் 1000 ஏர்களும் 1000 கழுதைகளும் அவனுக்கு உண்டாயின. இதெல்லாம் அவன் கம்மியாக இருந்துச்சோ அதெல்லாம் ரெட்டிப்பாய் கொடுத்து ஆண்டவர் அவனை பயங்கரமாக ஆசீர்வதிச்சார். என்னுடைய வாழ்க்கையில் முன்னிலைமை பார்க்கல பின்னிலைமை மிகுந்த ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுத்தார் என்று வேதம் சொல்லுகிறது. ஒருவேளை இன்றைக்கு நீங்கள் இந்த செய்தி கேட்டுக்கொண்டு இன்றைக்கு சூழ்நிலைகள் ஒருவேளை ஒன்றும் இல்லாமல் இருக்கலாம். இன்றைக்கு என்னிடத்தில் இது இல்லை என்று நினைக்கலாம். இனி ஒரு நாட்டில் கொடுக்கும் பொழுது நீங்கள் இழந்து போனதை அல்ல, அதை வேறு விதமாக ரெட்டிப்பாய் கொடுப்பார். ஆண்டவர்களுக்கு கொடுக்கும் பொழுது தேவனுடைய நாமத்தை நீங்கள் உயர்த்த வேண்டும். யோபு அப்படிதான் தன்னுடைய இழப்பின் மத்தியிலே கர்த்தரை நோக்கி அவனுடைய எல்லாருக்காகவும் தன் சிறைகளுக்காக ஜெபிக்க ஆரம்பித்தான். கர்த்தர் அவனுடைய சிறைப்பை மாற்றி அவனை ஆசீர்வதித்தார். உங்களையும் அப்படியே ஆண்டவர் ஆசீர்வதிக்க அவர் வல்லவராக இருக்கிறார் என்று வாக்கு பண்ணுகிறார். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, முதலாவது நாம் பார்த்த இந்த விஷயம் ஆண்டவருடைய சமூகத்தில் முடியாததை முடிய செய்ய அதிசயங்களை காண பண்ணுகிறார். இரண்டாவது இழந்து போன திரும்பி கொடுத்து அதிசயங்களை காணப்படும். மூன்றாவது ஒரு காரியத்தை சொல்லி உங்களுக்கு நான் ஜெபிக்க விரும்புகிறேன். புதிய வழியை திறந்து அதிசயங்களை காண பண்ணுவார். ஹல்லேலூயா. புதிய வழிகளை கர்த்தர் திறக்க வல்லவராக. ஒருவேளை இதுவரைக்கும் உங்களுக்கு என்னென்ன வழிகள் இருந்து எனக்கு தெரியாது, ஆனால் ஆண்டவர் உங்களுக்கு ஒரு புதிய வழியை திறக்க அவர் வாஞ்சிக்கிறார். இந்த அதிசயத்தை காண பண்ணுகிறவர் சாதாரண கிடையாது. எகிப்தில் இஸ்ரவேல் ஜனங்களை அழகாக நேர்த்தியாக நடத்தி வந்த தேவன், எகிப்தின் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு என்ன செய்யணுமோ அதை அழகாக செய்த தேவன் இன்றைக்கு நம் மத்தியில் இருக்கிறார். ஏசாயாவின் தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 43ஆம் அதிகாரம் 19ஆம் வசனம் இப்படியாய் சொல்லுகிறது, இதோ நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது அது தோன்றும், நீங்கள் அதை அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியை ஆறுகளையும் உண்டாக்குவேன். ஹல்லேலூயா. ஆண்டவர் இன்னைக்கு சொல்லுகிறார், இதோ நான் புதிய காரியத்தை உங்களுக்கு நான் செய்ய போகிறேன்னு சொல்லுகிறார். உங்களுக்கு ஒரு புதிய காரியத்தை அவர் செய்வார் என்று சொன்னால் அந்த புதிய காரியம் எப்படி இருக்கும் அப்படின்னா, நீங்கள் நினைக்கலாம் இனி அதில் ஒன்றுமே இருக்காதுங்க, அவ்வளோதான், எல்லாம் முடிஞ்சிருச்சு, இனி அந்த விஷயத்தில் போய் அந்த கம்பெனியில் மறுபடியும் போயிட்டு நான் அந்த இன்டர்வியூக்காக போனேன், நான் செலக்ட் ஆக மாட்டேன், மறுபடியும் நான் அப்ளை பண்ணால் எனக்கு ஒரு மெயில் வராது எனக்கு அப்படின்னு சொல்லி நீங்கள் ஒரு ஏதோ ஒரு முடிவில் ஒரு குழப்பத்தோடு நீங்கள் உட்கார்ந்துட்டு இருக்கலாம். ஆனால் ஆண்டவர் அப்படி அல்ல.
ஒரு புதுசாக ஒரு விஷயத்தை அவர் உங்களுக்காகவே செய்வார் அப்படின்னு சொல்லுவோமா? உங்களுக்காக ஒரு புதிய விஷயத்தை அவரால் செய்ய முடியும் அப்படின்னு நீங்கள் நம்பணும். ஏன்னா அவர் சர்வ வல்லவர். ஹல்லேலூயா! அவர் சர்வ வல்லவர். அவரால் எல்லாம் முடியும். உங்களுக்காக ஒரு நிர்வாகத்தையே ஏற்படுத்த முடியும், உங்களுக்காக ஒரு புதிய திட்டத்தையே உருவாக்க முடியும், உங்களுக்காக அரசாங்கத்தை புதுசாக மாற்ற முடியும். அந்த விசுவாசம் நமக்கு இருக்க வேண்டினால் அவர் அதிசயங்களை பண்ணுகிற தேவன், அவர் அதிசயமானவர் என்று வேதம் சொல்லுகிறது. யோசேப்புக்காக ராஜ்யமான ஒரு பெரிய காரியத்தை மாற்றி கொடுத்தவர் ஆண்டவர். ஆகவே உங்களுக்கு செய்ய அவருக்கு சாதாரண விஷயம், அதை நீங்கள் நம்ப வேண்டும். நான் புதிய காரியத்தை செய்கிறேன், இப்பொழுது தோன்றும் அவர் அப்படின்றதுக்குள்ள எல்லாம் செய்து முடிச்சுவார். அதை நீங்கள் நம்பணும், முதல் நம்பணும். இந்த செய்தி வேளையில் நீங்கள் நம்பணும், கர்த்தரை நம்பணும். ஆண்டவர் எனக்கு புதிய காரியம் செய்வார். எனக்கு அந்த இடத்துல இன்ட்ரி வரும், அந்த இடத்துல எனக்கு வந்து மெயில் வரும், எனக்கு மறுபடியும் அந்த வேலைக்கு என்னை அழைப்பார்கள், மறுபடியும் என்னை கூப்பிட்டு எனக்கு அந்த பொறுப்பை கொடுப்பார்கள் என்று நீங்கள் நம்ப வேணும். ஏன்னா ஒருவேளை நீங்கள் அந்த அதிசயத்தை நான் இனி வராதுன்னு நினைக்கிறீங்களே, அந்த இடத்துல உங்களுக்கு அதிசயம் நடக்கும் என்பதை நீங்கள் நம்பணும். நீங்கள் நம்பும் பொழுது தான் ஆண்டவர் அற்புதம் செய்வார். இயேசுவை மட்டும் நம்புங்க. இந்த வார்த்தை கேட்கிற வேளையிலே, ஆண்டவரே எனக்கு ஒரு புதிய காரியத்தை செய்யுங்க, புதிய வாசலை திறங்க என்று நீங்கள் கேட்கும் பொழுது ஆண்டவர்களுக்கு செய்வார். அவரால் எல்லாம் முடியும். அவரால் முடியாத ஒரு காரியமும் ஒன்றுமே கிடையாது. அவரால் எல்லாம் முடியும் என்பதை நம்ப வேண்டும். அது நீங்கள் அறியீர்களா? நான் வனாந்திரத்திலே வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். வனாந்திரத்திலே வழியும், வனாந்திரத்தில் என்னங்க வழி இருக்கும்? வனாந்திரத்தில் வழியும் அவாந்திர வழியிலே ஆறுகளையும் உண்டாக்குவேன். இந்த வனாந்திரத்தில் ஒரு வழி இருக்காது, எங்கே பார்த்தாலும் ஒரே மாதிரியாக இருக்கும். அந்த மணல் கொட்டி இருக்கும், அங்கே மணலாக இருக்கும், யாரும் அங்கே ஆட்கள் இருக்க மாட்டாங்க, எல்லாம் ஒரு மாதிரி வித்தியாசமாக இருக்கும். நமக்கு பயத்தை கொடுக்குற ஒரு வித்தியாசமான ஒரு வனாந்திரமாக இருக்கும். ஆனால் அந்த வனாந்திரத்தில் உங்களுக்காக இந்த வார்த்தையை கேட்கிற இந்த வேளையில் உங்களுக்காக அந்த வனாந்திரத்திலே ஆண்டவராகிய கர்த்தர் சொல்லுகிறார், உங்களுக்கு ஒரு வழியை உண்டு பண்ணுவாராம். ஆமென் சொல்லுவோமா? ஹல்லேலூயா! அந்த வனாந்திரத்தில் ஒரு வழி. எப்படிங்க வனாந்திர வழி? உங்களுக்கு திடீர்னு ஆண்டவர் அந்த இடத்துல ஒரு வாசலை திறப்பார். ஐயோ எங்கே பார்த்தாலும் வனாந்திரமாக இருக்குது, ஒன்றுமே என்று சொல்லி நினைக்கும் பொழுது, ஆகாருடைய வாழ்க்கையில் நீங்கள் பார்க்கும் பொழுது, ஆகார் தன் இஸ்மவேலை அழைத்து தன்னுடைய மகனாக இஸ்மவேலை தன் தோளிலே போட்டுக்கொண்டு அவன் ரொம்ப தூரம் போயிடுறான். போன பிறகு அங்கே ஃபுல்லாக வனாந்திரம் தான், ஒன்றுமே கிடையாது. பிள்ளைக்கு தண்ணி தாகம், இந்த பிள்ளை சாகிறதை பார்க்க மாட்டேன்னு சொல்லிட்டு தூரத்தை நின்று அந்த பிள்ளையை போட்டுவிட்டு அவள் அழுது கொண்டிருக்கிறாள். அங்கே வனாந்திரம் தண்ணி வரத்துக்கான வாய்ப்பு இல்லை, எங்கேயுமே நீரோட்டம் கிடையாது. ஆனால் ஆண்டவராகி கர்த்தர் பாருங்க, ஆகாரை நினைத்தார். ஆகாரை நினைத்து அந்த வனாந்திரத்திலே தேவனாகிய கர்த்தர் நான் காண்கிற தேவன் என்று சொல்லி அந்த வனாந்திரத்தில் நீரூற்றத்தை உண்டு பண்ணி அந்த இடத்துல நீரை உருவாக்கி ஆண்டவர் கொடுத்து ஆகாரின் கண்ணீரை துடைப்பார் என்று சொன்னால், இன்றைக்கு கர்த்தர் சொல்கிறார், நீங்கள் எந்த காரியத்தை குறித்து மிகுந்த व्यसனத்தோடு ரொம்ப கலக்கத்தோடு இருக்கிறீர்களோ அதிலிருந்து உங்களுக்கு ஒரு பெரிய ஆச்சரியமான காரியத்தை செய்யும்படிக்கு உங்களுடைய வாழ்க்கையிலே ஆண்டவர் வனாந்திரத்தை முடித்து ஒரு செழிப்பான நீரூற்றத்தை கொடுக்க அவரால் முடியும். அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குவார். எந்த இடத்துலையும் தண்ணி வரவே வராதுங்க. இங்கே தண்ணி வரத்துக்கு வழியே கிடையாது. இங்கே அங்கிருந்து கூட தண்ணி இங்கே வரத்துக்கு வாய்ப்பு கிடையாது. ஏன்னால் இடையில ஒரு தடுப்பு, ஒரு சுவர் இருக்கிறது. இந்த இடத்துல எப்படி தண்ணி வரும் என்று நினைக்கலாம். அவர் சொல்லுகிறார், அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்க அவரால் முடியுமா? அப்படின்னா யார் தடுத்தாலும், எந்த தடுப்புகள் இருந்தாலும் அதை கடந்து அதை இடித்து அதற்கு வெளியே தண்ணி கொண்டு வர என் ஆண்டவராலே முடியும் என்பதை நீங்கள் விசுவாசிக்கணும். உங்களுக்கு யார் என்ன வேணால் தடுத்து வைத்திருக்கலாம். ஒருவேளை உங்களுடைய வாழ்க்கையில் சிலருடைய கைகள் மடக்கப்பட்டு இனிமே இது கிடைக்காது, இது உங்களுக்கு வராது என்று சொல்லியிருக்கலாம். ஆண்டவர் சொல்லுகிறார், நான் அவாந்திர வழியிலே ஆறுகளை உண்டாக்குற தேவன் என்று வாக்கப்பட்டார். கிறிஸ்துக்கு பிரியமானவர்களே, யாத்திராகமம் 15ஆம் அதிகாரத்தை நீங்கள் முழுதாய் வீட்டிலே வாசித்து பாருங்கள். தேவனாகிய கர்த்தர் சொல்லுகிறார், அங்கே இஸ்ரவேல் ஜனங்களுக்கு போகிறதுக்கு வழியே கிடையாது. பின்னாடி எகிப்தின் சேனை பயங்கரமாய் துரத்தி கொண்டு வருகிறது. 14ஆம் அதிகாரம் 15ஆம் அதிகாரத்தை பார்க்கும் பொழுது யாத்திராகமத்தில் பின்னாடி எகிப்தின் சேனைகள், பார்வோன் சேனைகள் பயங்கரமாய் துரத்தி கொண்டு இஸ்ரவேல் ஜனங்களை எல்லாரையும் அழைத்து கொண்டு மோசே முன்னிருந்து கடந்து போய்கொண்டே இருக்கிறான். ஒன்றுமே புரியல. எங்க போனாலும் அவங்களுக்கு தெரியும் வழியே கிடையாது. இவங்க போகிற கடைசி வழி ஒரு கடல் இருக்குது, செங்கடல். அவர்களுக்கு அது எதிராக நிற்கும், அது அவங்களுக்கு போக முடியாத கடலை முங்கிடுவாங்க, அவ்வளவுதான், அவங்க செத்து போயிடுவாங்கன்னு சொல்லிட்டு இந்த எகிப்தின் சேனைகளாகிய இந்த பார்வோன் சேனைகள் இந்த இஸ்ரவேல் ஜனங்களை பின்னாக துரத்தி 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 கொண்டது. ஆனால் ஆண்டவருடைய வல்லமை பாருங்களேன். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு எல்லாரும் ஒரு பயம் வந்துருச்சு. எல்லா பக்கம் போனாலும் எல்லா இடத்துலும் ஒரு அடைப்பா இருக்கிறது. இந்த அடைப்பை நாங்கள் எப்படி கடந்து போய்வோம்? ஐயோ, இந்த மோசையுடைய பேச்சை நம்பி நம்ம இந்த எகிப்திலே இருந்து தான் நல்லா இருந்திருக்கோம், அவருடைய பேச்சை நம்பி நம்ம எல்லாம் கடந்து மோசையை பின்தொடர்ந்து வந்துட்டுமே, இப்ப கடைசியா செங்கடல் முன்பாக நிற்கிறோமே, இந்த
செங்கடல் எல்லாம் முழுங்கிட்டோம்னா நம்ம எல்லாரும் செத்து போயிடுவோம்னு சொல்லிட்டு அவங்க எல்லாரும் ஒருவேளை மனதுக்குள்ளே யோசித்து கலக்கத்தோடு கூட அந்த செங்கடல் முன்பாக நின்று கொண்டிருக்கலாம். ஆனால் ஆண்டவராகிய கர்த்தர் எவ்வளோ பெரிய தெய்வம் தெரியுமா? அந்த செங்கடல் புலன்று வருகிற ஆறுகளைப் போல, கடல் கொந்தளைப்போடு கூட செங்கடலாக இருக்கிற அந்த செங்கடலை பார்க்கும்போது பயம் இருக்கு. அதுக்கு பேர் செங்கடல். அதை பார்த்தாலே ஒரு ரத்தம் கலந்த ஒரு வித்தியாசமான ஒரு கலராக இருக்கும் போல் இருக்கு. ஆகவே அதை பார்க்கும்பொழுது மனுஷர்களுக்கு பயம் வரும் போல் இருக்கு. அந்த செங்கடலுக்கு நேராக ஆண்டவராகிய கர்த்தர் தம்முடைய வல்லமை விளங்க பண்ணினார். ஹல்லேலூயா! அவர் எவ்வளோ பெரிய தெய்வம் பாருங்களேன். மோசே அந்த இடத்துக்கு நேராய் வந்து முன் நின்று அந்த கோலை நீட்டின உடனே அந்த செங்கடல் ஆண்டவருடைய நாம் மகிமைப்படுவதாக. ஹல்லேலூயா! ஆண்டவருடைய வல்லமை வெளிப்பட்டது. அந்த செங்கடல் அப்படியே அவர்களுக்கு வழி விட்டது. அந்த செங்கடல் இரண்டாய் பிளந்து அது மதில் சுவராய் மாறுகிறதை பார்க்க முடியும். இஸ்ரவேல் ஜனங்கள் அப்படியே, ஐயோ இது என்ன அதிசயம், ஒரு ரோடு, அழகான ஒரு வழியை கர்த்தர் உண்டு பண்றார். அந்த கடல் மேல் நடக்கவில்லை, செங்கடல் மேல் நடக்கவில்லை. அவர்கள் செங்கடல் அவர்களுக்கு மதியாய் மாறிவிட்டது. அது ஒரு பாதையாய் இருந்தது. அந்த பாதைக்குள்ளே நடந்த அழகாக நேர்த்தியாக அவர்கள் போக 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 பின்னாக புறப்பட்டு வந்த அந்த எகிப்தினாரிய பார்வோன் சேனைகள் கொஞ்சம் கொஞ்சமாய் அந்த இவர்களுக்கு வழிவிட, அவர்களை முழுங்கெடுக்க, இவர்களுக்கு வழிவிட, அவர்களுக்கு முழுங்கெடுக்க அந்த காரியங்கள் அவருக்கு நேர்த்தியாக இருந்தது. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, ஆண்டவராலே கூடாத காரியம் ஒன்றுமில்லை. அவர் அதிசயங்களை செய்கிறவர். வேதம் சொல்லுகிறது, இந்த தேவனுக்கு ஒப்பானவர் யாரும் கிடையாது. ஏனால் அவர் அதிசயங்களை செய்கிறவர். அப்படியாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு செங்கடல் வழிவிடும் என்று சொன்னால் நீங்களும் நானும் கிறிஸ்துவுடைய இஸ்ரவேலாகிய பிள்ளைகளாக இருக்கிறோம். ஆகவே நிச்சயமாகவே நமக்கு எதிராக இருக்கிற எல்லா காரியத்திலும் கர்த்தர் ஒரு புதிய வாசல் திறக்க ஒரு வல்லவராக இருக்கிறார். ஆகவே உங்களுக்கும் எனக்கும் இன்றைக்கு கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வழியை திறந்து அதிசயங்களை காணப்பட வல்லவராக இருக்கிறார். முதலாவது பார்க்கிறோம், ஆண்டவர் முடியாதவளை முடிய செய்த அதிசயங்களை காண. இரண்டாவது, இழந்ததை திரும்பி கொடுத்து அதிசயங்களை காணப்பட. மூன்றாவது, ஆண்டவர் சொல்லுகிறார், புதிய வழியை திறந்து அதிசயங்களை காணப்படுவார். கிறிஸ்துவுக்கு பிரியமானவர்களே, அவர் அதிசயங்களை செய்கிற தேவன். இன்றைக்கு நம்மோடு கூட இருக்கிறார், நம் மத்தியில் வாசம் பண்ணுகிறார். அவர் அதிசயங்களை செய்து கொண்டிருக்கிறார். உங்கள் வாழ்க்கையில் அவர் அதிசயம் செய்வார். என்னுடைய வாழ்க்கையில் ஆண்டவர் தினந்தோறும் என்னுடைய வாழ்க்கையில் ஒரு அதிசயம் செஞ்சு கொண்டே இருக்கிறார். நான் பார்ப்பேன், ஒவ்வொரு நாளும் காலை எழுந்திலிருந்து இரவு உறங்குற வரைக்கும் என்னுடைய பிரயாணத்தில் என்னுடைய எல்லா காரியத்தையும் தேவன் இருக்கிறத பார்ப்பேன். அந்த சின்ன சின்ன அதிசயங்கள் நினைச்சு 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 நன்றி சொல்லும் போது நம்ம வாழ்க்கையில் பெரிய அதிசயம் செய்ய வல்லவராக இருக்கிறார். அல்லேலூயா! ஆகவே உன்னை அதிசயங்களை காணப்படும் சொன்ன வார்த்தையின்படி நம்ம எல்லார் கண்களை மூடி கர்த்தருடைய சமூகத்தில் நம்ம ஆண்டவரை நோக்கி பார்ப்போம். நல்ல தெய்வமே, இந்த அருமையான ஆண்டவரை இந்த ஜாய் டிவி தொலைக்காட்சிக்கு நேராக அமர்ந்து கொண்டு ஆண்டவரை இப்பொழுது முழங்கால் படியிட்டு ஆண்டவரை இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு பிள்ளைகளுக்காக நன்றியோடு உம்மை நாங்கள் ஸ்தோத்திரிக்கிறோம், துதிக்கிறோம். ஆண்டவரை மீகா 7:15 பிரகாரமாய் உன்னை அதிசயங்களை காணப்பண்ணுவேன் சொன்னீங்க. அப்பா, பிள்ளைகளுக்கு நீ அதிசயங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. ஆண்டவருடைய பிள்ளைகளுடைய சிறையிருப்பை நீங்கள் மாற்ற போறீங்க. மக்கள் நன்றி சொல்லுகிறோம் ஆண்டவரே. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் தேவனாகிய கர்த்தர் முடியாதவர்களை முடிய செய்த அதிசயங்களை நீங்க செய்ய போறீங்க. அதற்காக நன்றி ஆண்டவரே. இப்பொழுது ஆண்டவர் மருத்துவர்களாய் கைவிடப்பட்ட பிள்ளைகளுக்கு கர்ப்பத்தின் கனிகளை கொடுத்து தேவன் அதிசயங்களை நீ செய்ய போறதுக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இழந்து போனதை எல்லாம் திரும்பி கொடுத்து அதிசயங்களை பண்ண போகிற தேவனே, பிள்ளைகள் எதையெல்லாம் இழந்தார்களோ அதையெல்லாம் இரட்டிப்பாய் கொடுக்க போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. இன்றைக்கு வல்லமையுடைய பிள்ளைகள் மேல் இறங்கட்டும் இயேசுவின் நாமத்தில் ஆண்டவரே. விசேஷமாய் கர்த்தாவே, உடைய பிள்ளைகளுக்கு புதிய வழிகளை திறந்து அதிசயங்களை செய்ய போறதுக்காய் ஸ்தோத்திரம் அப்பா. பிள்ளைகளுக்கு ஒரு புதிய வழியை நீங்க திறக்கிறீங்க ஆண்டவரே. நன்றி ஆண்டவரே, அதற்கு நமக்கு ஸ்தோத்திரம் ஆண்டவரே. ஹல்லேலூயா, மக்கு நன்றி. இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற என் அன்பு சகோதரியே, திருமணமாகி 10 வருஷத்துக்கு மேலாய் விட்டதே, மருத்துவர் எல்லாரும் எனக்கு சொன்ன காரியம் ஒன்றுமே நடக்கலையே, 3 முறை நான் இப்படியாக இந்த பரிசோதனை பண்ணி இப்படியாக நான் மருத்துவத்துக்காக இவ்வளவு செலவு பண்ணினேனே என்று சொல்லி நீ கலக்கத்தோடு பார்த்து கொண்டிருக்கிறவர்களே, கர்த்தர் சொல்லுகிறார், உன்னுடைய காலம் நெருங்கிவிட்டது. கர்த்தர் உனக்கு பிள்ளை பாக்கியத்தை கொடுக்க அவரால் முடியும் என்று சொல்லுகிறார். நீ விசுவாசிப்பாய் என்று சொன்னால் நீ போய் ஹாஸ்பிட்டலை செக் பண்ணி பார் மகளே. கர்த்தர் சொல்லுகிறார், நீ பிள்ளையை சுமந்திருப்பதை கர்த்தர் சொல்லுகிறார். நீ பிள்ளையை சுமந்து கொண்டிருக்கிறாய். கர்த்தருடைய வார்த்தை வெளிப்படுகிறது. இனி கர்த்தர் உனக்கு செய்யும் அதிசயத்தை குறித்து அநேகர் ஆச்சரியப்படுகிற வார்த்தைக்காய் ஸ்தோத்திரம். ஓ நன்றி பரிசுத்த ஆவியானவரே, நன்றி ஆண்டவரே, நன்றி ஆண்டவரே. திருப்பூர்ல இருந்து பார்த்து கொண்டிருக்கிற அன்பு சகோதரனே,
பெரிய பிஸ்னஸ்ல நிறைய நஷ்டங்கள், உடன் பிறப்புகளை ஏமாற்றி விட்டார்கள். இதுல போட்டால் லாபம் வரும் என்று சொல்லி இப்பொழுது பயங்கரமான கடன்ல மாட்டிக்கொண்டிருக்கிறீங்க. இந்த இழந்து போன பணத்தை எப்படி திரும்பி கிடைக்குமா, இல்லை இந்த பகுதியை விட்டு வேறொரு பகுதிக்கு ஓடி விடலாம் என்று நினைக்க வேண்டாம். கர்த்தர் சொல்லுகிறார், இங்கே நில்லு, நான் உன்னோடு கூட இருக்கிறதை ஜனங்கள் அறியும்படியாக, உன் பேரை நான் பெருமைப்படுத்தும்படியாக மறுபடியும் நான் துளிர்க்க செய்வேன் என்ற வார்த்தைக்காய் நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். ஆண்டவரே, ஆண்டவர் அநேகருக்கு புதிய வழியை திறக்கிறார், அநேகருக்கு புதிய வழியை திறக்கிறார். அடைக்கப்பட்ட வாசல்கள் திறக்கப்படுகிறது. இந்த ரெகோபோத் நேரத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் முழங்கால் படியிட்டு செய்தியை கேட்டுக்கொண்டிருக்கிற வேளையிலே, ஜெபம் பண்ணுகிற வேளையிலே கர்த்தர் சொல்லுகிறார், புதிய வாசல்கள் திறக்கப்படுது, அநேக தடைகள் உடைகிறது நான் பார்க்கிறேன். ஜனங்களுக்கு ஆண்டவர் அற்புதம் செய்கிறேன். மக்கள் நன்றி. உடைய பிள்ளைகள் ஆண்டவரை நோக்கி கூப்பிடும் பொழுது இப்பொழுது பரத்திலிருந்து உங்கள் பிள்ளைகளுக்கு ஒத்தாசை வருவதற்காக நன்றி சுவாமி. அப்படியே செய்வீராக. உள்ளத்தின் ஆழத்து பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறேன். இந்த வார்த்தை நிறைவேறட்டும். உங்கள் பிள்ளைகளை அதிசயத்தை காண பண்ணுவீராக. நான் மாத்திரம் அணிப்படுவதாக. ஒவ்வொருவரும் கர்த்தர் பேப்பரை தனித்தனி ஆஸ்வதிப்பீராக. இந்த வார்த்தை மூலியமாக கர்த்தர் உடைய பிள்ளைகள் மேலே உடைய அளவற்ற நன்மையை வைப்பதற்காய் ஸ்தோத்திரம். இந்த சேனலை கர்த்தர் ஆசீர்வதிங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென். God bless you. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக.